திருப்பதி மொட்டை போட்டேன். 17/9/2024 6:30 மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் நான் திருப்பதி சென்றேன். இரவு 11 மணிக்கு திருப்பதி சென்றடைந்தேன். கீழ் திருப்பதி சென்றடைந்தேன். 11 மணிக்கு பஸ் ஏறி மேல் திருப்பதிக்கு 12 மணிக்கு போய் சென்றடைந்தேன். 1 மணிக்கு மொட்டை அங்கே சென்று மொட்டை அடித்தேன். மொட்டை அடித்து கியூவில் சென்றேன். கியூ அங்கே கிடையாது. பாபநாசம் சென்று அங்கிருந்து டோக்கன் இல்லாதவர்கள் அங்கே சென்றுதான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். 1 மணிக்கு சென்றது. காலையில் மறுநாள் காலை 18/9/2024 அன்று தான் அதிகாலை ஒரு 8 மணி அளவிலே சின்ன குடோனில் போட்டார்கள். பிறகு அங்கே ஒரு 6 மணி நேரம் எல்லாரும் வெயிட்டிங் பண்ணி படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணோம். மறுபடியும் எழுப்பி மறுபடியும் மாமூலாக செல்லும் அந்த குடோனுக்கு சென்றோம். அங்கு சென்றால் 9 மணி நேரம் அங்கு காத்து கிடந்தோம். அங்கு நேரம் என்னவென்றால் காத்தாலே ஒரு 12 மணிக்கு போயிட்டு இரவு 1 மணிக்கு அந்த சின்ன குடோனிலிருந்து சென்றோம். இரவு 11:45 மணி அளவில் மறுபடியும் பெரிய குடோனை திறந்து விட்டார்கள். அங்கிருந்து லைனில் சென்று 12:45 அன்று திருப்பதி ஏழுமலை பகவானை தரிசனம் செய்தேன். அவனோட கிருபையினாலே என்னோட வயது இந்த அளவில் ஒரு அவரிடம் சென்று வருவேன். அடிக்கடி செல்வேன். இதுவரை 18/9/2024 அன்றுதான் என்னுடைய பிறந்த நாள். அதுக்காக தான் நான் சென்றது திருப்பதிக்கு. ஒரு 10 வருடமாக சென்று வருகிறேன். ஆமா. இதே மாதிரி வரலாறு காணாத இங்கு நடந்தது ஒரு 7 மணி நேரம். மறுபடியும் சின்ன குடோனில் சென்று ஒரு 5 மணி நேரம். மறுபடியும் அங்கிருந்து 11 மணி நேரம். 11, 16 ஒரு நாள் 24, 25 அவர் 7 மணி தரிசனம் செய்ய காத்து கிடந்து இந்த ஒரே ஒரு வருடம் தான். சிறிய வயதில் 1 வயதில் இருந்து எனது அம்மா அப்பா சென்று தரிசனம் காத்து கொண்டு வந்தார்கள். ஒரு 10 வயதோ 15 வருடமோ நான் தனியாக செல்வேன். அடிக்கடியும் சென்று வருவேன். ஆனால் வரலாறு காணாத கூட்டம் நேற்று ஒரு நாள் தான் நான் அனுபவித்தது. 25 மணி நேரம். 9/2024 தான் இப்போதுதான் கண்டது. நைட்டு 12:35 இது பண்ணிட்டு போயிட்டு பேக் எடுக்க செல் எடுக்க டைம் 2:30 மணி ஆனது. 2:30 மணிக்கு மேல் பஸ் ஸ்டாண்டு சென்று அடைந்தேன். 3 மணி ஆனது. 3 மணியிலிருந்து 3 மணிக்கு பஸ் எடுத்தார்கள். கீழ் திருப்பதி வர 4 ஆனது. 4 மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஏறினேன். அவர்கள் 10-10:30 மணிக்கு திருவண்ணாமலை வந்து சென்றடைந்தேன். என் வரலாறு கூட்டத்தை இந்த வருடம் தான் நான் அனுபவித்தேன். மிக்க நன்றி.